ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இப்ப நாம எங்க வந்திருக்கோம் அப்படின்னா, நம்ம சென்னை சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனுக்கு தான் வந்திருக்கோம். சென்னை சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து நம்ம வெளியூர்லாம் போறது கிடையாது. நம்ம சென்னை நகரை தான் சுத்தி பார்க்க போறோம். ஒரே நாள்ல நம்ம சென்னை நகர்ல இருக்கிற ஒரு 16 இடங்களை நீங்க போய் சுத்தி பார்க்கணும் அப்படின்னா உங்களுக்கு மொத்தமா எவ்வளவு ரூபாய் செலவாகும் அப்படின்னு சொல்லி யோசிச்சு பாருங்க. அதுல உங்களுடைய டிராவல் எக்ஸ்பென்சஸை மட்டும் நீங்க கணக்கிட்டீங்க அப்படின்னாலே அதுவே அதிகமா வரும். நீங்க பைக்ல போனீங்க அப்படின்னா கூட நீங்க 200-300 ரூபாய்க்கு பெட்ரோல் போட வேண்டியதா வரும். நீங்க கார்ல போனீங்க அப்படின்னா மினிமம் ஒரு 500 to 1000 rupees பெட்ரோல் போட்டா மட்டும்தான் உங்களால ஒரு 16 இடத்துக்கு போயிட்டு வர முடியும். ஒரு நாளைக்கு டிராவலுக்கே ஒரு 1000 ரூபாய் 500 ரூபாய் அப்படின்னு சொல்லி எல்லாராலையும் செலவு பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டா எல்லாரால முடியாது. செலவு பண்றவங்களால நிச்சயமா பண்ண முடியும். பட் அந்த அமௌண்ட்டை கூட செலவு பண்ண முடியாம எங்கேயுமே போகாம வீட்லயே இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. இவங்களுக்காக நம்ம எம்டிசி உலா அப்படின்ற ஒரு பஸ் சர்வீஸை கொண்டு வந்திருக்காங்க. இந்த பஸ் சர்வீஸ்ல ஒரு நபருக்கு நீங்க வெறும் 50 ரூபாய் செலவு பண்ணா போறோம், உங்களால ஒரு 16 இடத்துக்கு போயிட்டு வந்துட முடியும். இந்த பஸ் சர்வீஸ் பத்தின ஃபுல் டீடைல்ஸையும் இந்த பஸ்ல நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது அப்படின்றதுதான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த பஸ் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி எம்டிசியோடைய இந்த உலா பஸ் சர்வீஸை நம்ம சென்னை நகர்ல எந்தெந்த ரூட்ல ஆப்ரேட் பண்றாங்க அப்படின்றத ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். பஸ் கிளம்பிட்டோம், மற்ற விஷயங்களை நம்ம பேசிக்கிட்டே போகலாம். இந்த பஸ் சர்வீஸை பொறுத்தவரையில நம்ம சென்னை சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து மட்டும்தான் இந்த உலா பஸ் ஆனது தொடங்குது. வேற எந்த பஸ் டெர்மினஸ்க்கு நீங்க போனீங்க அப்படின்னாலும் இந்த உலா பஸ்ஸை உங்களால பார்க்க முடியாது. இந்த சர்வீஸை ஃபியூச்சர்ல இவங்க எக்ஸ்பேண்ட் பண்ணுவாங்களா என்ன அப்படின்றது நம்மளுக்கு தெரியாது. பட் அட் பிரசன்ட் நீங்க உலா பஸ்ல போனோம் அப்படின்னா நீங்க சென்னை சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்தீங்க அப்படின்னா மட்டும்தான் இந்த பஸ்ல உங்களால பயணிக்க முடியும். பஸ் கிளம்புறதுக்கு முன்னாடி இந்த உலா பஸ்ஸோடைய டிசைன் பத்தி நம்ம நிச்சயமா சொல்லி ஆகணும். இந்த பஸ்ஸோடைய டிசைனை நீங்க பாத்தீங்க அப்படின்னா 1970s and 80sல நம்ம சென்னை நகர்ல ஓடின பஸ்ஸஸ் எந்த ஒரு மாடல்ல இருந்ததோ அதே மாதிரியான ஒரு மாடல் அண்ட் டிசைன்ல தான் இந்த உலா பேருந்தையும் இவங்க டிசைன் பண்ணியிருக்காங்க. சென்னையை சுத்தி பார்க்கணும் அப்படின்றத விட மெட்ராஸை சுத்தி பார்க்கலாம் வாங்க அப்படின்ற ஒரு ஃபீல் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ரெட்ரோ எஃபெக்டை இவங்க கொடுத்துருக்காங்க. இந்த பஸ்ஸோடைய இன்டீரியர்ஸ் எல்லாரும் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருந்தாங்க. பஸ் எப்போ கிளம்பும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அப்போ கண்டக்டர் வந்தாரு. கண்டக்டர் கிட்ட நான் இந்த 50 ரூபா பாஸை வாங்கினேன். இந்த 50 ரூபா பாஸை நம்ம வாங்கிட்டோம் அப்படின்னா ஒரு நாளைக்குள்ள எத்தனை வாட்டி வேணாலும் இந்த உலா பஸ்ல நம்ம ஏறிக்கலாம் இறங்கிக்கலாம். அதாவது இந்த பஸ் போற ரூட்ல இருக்கிற எந்த ஸ்டாப்ல வேணாலும் நான் ஏறிக்க முடியும், எந்த ஸ்டாப்ல வேணாலும் நான் இறங்கிக்க முடியும். 10 வாட்டி போனாலும் சரி, ஒரே ரவுண்ட்ல போனாலும் சரி, ஒவ்வொரு ஸ்டாப்பா ஏறி இறங்கினாலும் சரி, இந்த 50 ரூபா டிக்கெட்டை நம்ம வாங்கிட்டோம் அப்படின்னா எத்தனை முறை வேணாலும் நம்மளால பயணிக்க முடியும். முக்கியமான விஷயம், இந்த பாஸ் ஒரே ஒரு நாளைக்கு தான் வேலிடா இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த பஸ்ல மகளிர் ஏறினாலும் அவங்க பைசா கொடுக்கணும். மற்ற பஸ்ஸஸ்ல ஃப்ரீ அப்படின்ற மாதிரி இந்த பஸ்ல கிடையாது. அதனால லேடிஸ் இந்த பஸ்ல ஏறிட்டு ஃப்ரீ பாஸ் அப்படின்னு சொல்லி கேட்காதீங்க. இந்த பஸ் அப்படின்றது உலா, அதாவது சுத்தி பார்க்கறதுக்கான பஸ். அதனால இந்த பஸ்ல நீங்க ஏறினீங்க அப்படின்னா ஜென்ஸா இருந்தாலும் சரி, லேடிஸா இருந்தாலும் சரி டிக்கெட் ஆனதை எடுக்கணும். இன்னொரு மிக முக்கியமான தகவல், இந்த பஸ்ல எடுக்கிற பாஸை வச்சு நம்ம நார்மலா இருக்கிற ஒயிட் போர்டு, எல்லோ போர்டு பஸ்ஸஸ்ல, எக்ஸ்பிரஸ் போர்டுல ஏற முடியுமா அப்படின்னு கேட்டா இந்த உலா பாஸ் ஆனது மற்ற பஸ்ஸஸ்ல செல்லுபடி ஆகாது. இந்த உலா பாஸ் அப்படின்றது இந்த பஸ்ல மட்டும்தான் பயன்படுத்த முடியும். அதனால நீங்க சென்னையை சுத்தி பார்க்க போறீங்க, மெரினா பீச் போறீங்க, தீவுத்திடல் போறீங்க, வள்ளுவர் கோட்டம் போறீங்க அப்படின்னா மட்டும்தான் இந்த பஸ்ல நீங்க ஏறணும். நார்மலா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறதுக்கு இந்த பஸ்ல ஏறக்கூடாதா அப்படின்னு கேட்டா அப்படிலாம் எந்த சட்டமும் கிடையாது. நீங்க ஏறலாம். இந்த பஸ்ல போறதுக்கு நீங்க நார்மல் பஸ்ஸஸ்லயே போயிடலாம். என் உட்பட நிறைய பேருக்கு இருந்த இன்னொரு சந்தேகம், இந்த பஸ்ல 50 ரூபா பாஸ் மட்டும் தான் எடுக்க முடியுமா, நார்மலா நம்ம பஸ்ல எடுக்கிற மாதிரி 15 ரூபா 20 ரூபா டிக்கெட் எடுக்க முடியாதா அப்படின்னு கேட்டா தாராளமா எடுக்கலாம். ஒரு ஸ்டேஜ்ல இருந்து இன்னொரு ஸ்டேஜுக்கு போறதுக்கு 13 ரூபாய் ஆகுதுன்னா நீங்க அந்த 13 ரூபாய் டிக்கெட்டை எடுத்துட்டும் ஒரு ஸ்டாப்ல இருந்து இன்னொரு ஸ்டாப்புக்கு நீங்க தாராளமா இறங்கிக்கலாம். 50 ரூபா டிக்கெட் எடுக்கணும் அப்படின்ற கட்டாயமும் கிடையாது. இந்த பஸ்குள்ள போய் நம்ம உட்காரும் போது ஒரு 20-30 இயர்ஸ்க்கு முன்னாடி பஸ்ஸோட இன்டீரியர்ஸ் எப்படி இருந்ததோ அந்த மாதிரியான ஒரு டிசைனை தான் இவங்க இங்க பண்ணியிருக்காங்க. இந்த பஸ்ஸோடைய சீட் ஆகட்டும், லைட் ஆகட்டும், இல்லைன்னா ஹேண்டில் ஆகட்டும், இல்ல அந்த ஷட்டர்ஸ்க்கு இருக்கிற கிளாம்ப் ஆகட்டும், இதெல்லாமே ஒரு 30-40 வருஷங்களுக்கு முன்னாடி பஸ்ஸஸ் எப்படி இருந்ததோ அந்த மாதிரி ஒரு டிசைனையே ரீக்ரியேட் பண்ணி இந்த உலா பஸ்ஸஸை இப்போ உலா விட்டுருக்காங்க. இந்த பஸ்ல இருக்கிற சீட்ஸ்க்கு மேலேயே நிறைய போட்டோ ஃப்ரேம்ஸை வச்சிருக்காங்க. அந்த போட்டோ ஃப்ரேம்ஸ் எதுவும் கிடையாது. இந்த பஸ்ஸஸ் எங்க போகுது, எந்தெந்த இடத்துக்கெல்லாம் இந்த பஸ் போகும் அப்படின்ற இன்ஃபர்மேஷனை தான் இவங்க ஒவ்வொரு போட்டோவா வச்சிருக்காங்க. சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன்ல தன்னுடைய பயணத்தை தொடங்குற இந்த வண்டி இந்த பஸ்ல எந்தெந்த இடங்கள் எல்லாம் குறிப்பிட்டிருக்காங்களோ அந்த எல்லா இடத்துக்கும் போயிட்டு மறுபடியும் சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனுக்கே வந்து நின்றுடும். இந்த மாதிரி ஒரு சர்வீஸை தொடங்கணும் அப்படின்னு சொல்லி எம்டிக்கு யார் சஜஸ்ட் பண்ணான்னு தெரியல, இல்லை எம்டிசில இருக்கிற யார் இந்த முடிவு எடுத்தாங்கன்னு தெரியல. நிச்சயமா அவங்களுக்கு ஒரு பாராட்டை தெரிவிக்கணும். அவங்களுக்கு மட்டும் பாராட்டு இல்லை, நிச்சயமா இந்த பஸ் கண்டக்டருக்கும் டிரைவருக்கும் நம்ம பாராட்டை தெரிவிச்சே ஆகணும். ஏன்னா வர்ற பேசஞ்சர்ஸ் எல்லார்கிட்டையுமே இந்த பஸ் எங்கே போகும், எங்கெங்கெல்லாம் நிற்கும், என்னென்ன விஷயங்கள் இந்த பஸ்ஸில் செய்யலாம், எப்படி நீங்கள் டிக்கெட் எடுக்கணும், எந்த பாஸ் செல்லும் எந்த பாஸ் செல்லாது,
நார்மல் பஸ்ல டிக்கெட் எடுக்கிற மாதிரி இந்த டிக்கெட் எடுக்க முடியுமா, இல்ல 50 ரூபா பாஸ் மட்டும் தான் எடுக்க முடியுமான்னு சொல்லி நிறைய பேசஞ்சர்ஸ் அவருக்கு கேள்வி மேல கேள்வியா கேட்டுட்டு இருந்தாங்க. பட் எல்லா கேள்விகளுக்கும் பஸ்ஸுடைய கண்டக்டர் ஆகட்டும், டிரைவர் ஆகட்டும் ரொம்பவே பொறுமையா பதில் சொன்னது நிஜமே பார்க்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இப்போ நாம உட்கார்ந்துருக்கிற எம்டிசி பஸ் ஆனது சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனை விட்டு புறப்பட்டுடுச்சு. இந்த பஸ்ஸோடைய டைமிங்கை பொறுத்தவரையில முதல் வண்டி காலை ஒரு 10 மணிக்கு தொடங்குது. அதாவது ஃபர்ஸ்ட் சர்வீஸ் வந்து ஒரு 10 o'clock ஸ்டார்ட் பண்றாங்க. லாஸ்ட் பஸ் நைட் ஒரு 8:30 மாதிரி புறப்படுது. இப்போ நம்ம வண்டி சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து வெளியே வந்து ஜிஹெச் நோக்கி போயிட்டு இருக்கு. இப்போ ஜிஹெச்ல யூ டர்ன் எடுத்து டுவர்ட்ஸ் ரிப்பன் பில்டிங் வண்டி போக போகுது. இப்போ நாம இந்த பஸ்ஸுடைய முதல் ஸ்டாப்பான ரிப்பன் பில்டிங் மற்றும் விக்டோரியா ஹாலுக்கு வந்திருக்கோம். இப்போ நம்ம விக்டோரியா ஹால் மற்றும் ரிப்பன் பில்டிங்க்கு வந்த உடனே இந்த பஸ்ல எந்த மாதிரியான அனௌன்ஸ்மெண்ட்டை இவங்க பண்றாங்க அப்படின்றத நீங்க கேளுங்க. விக்டோரியா ஹால் 1887ஆம் ஆண்டு ராணி விக்டோரியாவின் பொன் விழாவை நினைவு கூறும் வகையில் கட்டப்பட்டது. இது காலனிய கால கட்டிடக்கலையின் சிறந்த பாரம்பரிய சின்னமாகும். இது சமீபத்தில் புதுப்பிக்கப்பட்டு பொதுமக்களுக்கு திறக்கப்பட்டுள்ளது. Victoria Hall is a historic public building constructed in 1887 to commemorate the golden jubilee of Queen Victoria. It is an important heritage structure and fine example of colonial era architecture, which has been recently renovated and opened to public. தற்போது நாம் கடந்து செல்லும் இடம் கட்டிடம் 1915ஆம் ஆண்டு கட்டப்பட்டது மற்றும் முன்னாள் இந்திய ஆளுநர் ரிப்பன் பிரபு அவர்களின் பெயரால் அழைக்கப்படுகிறது. இது உலகின் 2வது பழமையான மாநகராட்சியானது. தற்போது இந்த கட்டிடம் பெருநகர சென்னை மாநகராட்சியின் தலைமையகமாக செயல்படுகிறது. மேலும் இது இந்திய சாரசன கட்டிடக்கலையின் சிறந்த எடுத்துக்காட்டாகும். ரிப்பன் பில்டிங் is a historic administrative landmark that houses the Greater Chennai Corporation, the second oldest municipal corporation in the world. Constructed in 1913, it is named after Lord Ripon, a former Viceroy of India, and stands as a notable example of Indo-Saracen architecture. இப்போ இந்த பஸ்ல என்ன இன்ஃபர்மேஷன் சொன்னாங்க அப்படின்றது உங்களுக்கு கேட்டிருக்கோம். ஆமாங்க, நம்ம எந்த இடத்துக்கு போறோமோ அந்த இடத்த பத்தின தகவலை இந்த பஸ்ல அனௌன்ஸ் பண்ணாங்க. எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்ம விக்டோரியா ஹாலுக்கு போகிறோம் அப்படின்னா இந்த விக்டோரியா ஹாலை எப்போ கட்டினாங்க, யார் கட்டினாங்க, எதற்காக கட்டினாங்க, அதோடைய ஹிஸ்ட்ரி இதெல்லாமே இந்த பஸ்ஸில் இவங்க அனௌன்ஸ்மெண்ட்டாக பண்ணுறாங்க. இதே மாதிரி தான் ஒவ்வொரு ஸ்டாப்லேயுமே நடக்குது. இப்போ விக்டோரியா ஹாலில் இருந்து வண்டி எக்மோர் ரயில்வே ஸ்டேஷன் நோக்கி போகுது. இப்போ நாம எக்மோர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்திருக்கோம். எக்மோர் ரயில்வே ஸ்டேஷன் அப்படின்றது சுற்றி பார்க்குற ஒரு இடமா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக கிடையாது. ஆனால் அது ஒரு ஹெரிட்டேஜ் சைட் அப்படின்றதுல எந்த ஒரு டவுட்ஸும் யாருக்கும் இருக்காது. பட் அது ஒரு பிளேஸ் டு விசிட்டாக அதை சுற்றி பார்க்குற இடமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. அது ஒரு ஹெரிட்டேஜ் சைட் அப்படின்றதுனால அந்த ஹெரிட்டேஜ் சைட் பற்றின இன்ஃபர்மேஷனை நம்மக்கிட்ட பாஸ் ஆன் பண்ணுறாங்க. அதனால் இந்த ஸ்டாப்பை இவங்க வச்சுருக்காங்க. இன்னொன்று, எக்மோர் அப்படின்றது மிக முக்கியமான ஜங்ஷன் அப்படின்றதுனால இந்த எக்மோர் ரயில்வே ஸ்டேஷன்லேயும் நம்ம வண்டியானது நிற்கிது. இப்போ நான் சொன்னதுலேருந்து எக்மோர் ரயில்வே ஸ்டேஷன் ஒரு பிளேஸ் டு விசிட் இல்லை அப்படின்னு சொல்லி எல்லாரும் கண்டிப்பாக ஒத்துப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அப்போ இது பிளேஸ் டு விசிட் இல்லைனா இந்த மாதிரி இடங்களை தான் கூட்டிகிட்டு போய் மறுபடியும் சென்ட்ரலில் வந்து விட போகிறாங்களா அப்படின்னு கேட்டால் இல்லை. இந்த ரூட்டில் பார்க்க வேண்டிய இடங்கள் நிறைய இருக்குது. அது என்னென்ன அப்படின்னு சொல்கிறேன். ஸோ இந்த இடங்களுக்கு போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது பிளேஸ் டு விசிட் இன் சென்னையாக தான் இருக்கும். முதலாவது இடம் எக்மோர் மியூசியம். இரண்டாவது இடம் வள்ளுவர் கோட்டம். ரீசெண்டாக இப்போ இதை ரெனோவேட் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக போய் விசிட் பண்ணுங்கள், நல்லா தான் இருக்குது. மூன்றாவது இடம் செம்மொழி பூங்கா, கலைஞர் சென்டினரி பார்க். செம்மொழி பூங்காவில் அந்தளவுக்கு பெருசாக எதுவும் இருக்காது. பட் கலைஞர் சென்டினரி பார்க்கை நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட போய் விசிட் பண்ணலாம். ஓரளவுக்கு உங்களுக்கு பொழுது போகிற ஒரு இடமா தான் அது இருக்கும்.
4வது இடம் தொல்காப்பியர் பூங்கா. நீங்கள் ரிலாக்ஸ்டாக டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த இடத்தையும் போய் நீங்கள் விசிட் பண்ணலாம். 5வது இடம் சாந்தோம் சர்ச். நம்ம சென்னை நகரில் இருக்கிற சர்ச்சஸ்லேயே ஒன் ஆஃப் தி ஓல்டஸ்ட் சர்ச் அப்படின்னா கண்டிப்பாக இந்த சாந்தோம் சர்ச்சை சொல்லலாம். ஸோ கண்டிப்பாக போய் விசிட் பண்ணி பாருங்கள். 6வது இடம் மெரினா பீச். இந்த இடத்த பற்றி நான் பெருசாக எதுவும் சொல்ல வேண்டியதில்லை. சென்னையுடைய அடையாளம் அப்படின்னாலே மெரினா தான். ஏழாவது இடம் வார் மெமோரியல் இல்லைனா செக்ரட்டரியேட். நீங்கள் சென்ட் ஜார்ஜ் கோட்டையை போய் விசிட் பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துல இறங்கலாம். வார் மெமோரியலுக்குலாம் இப்போ யாரும் பெருசாக போகிறது கிடையாது. அதே மாதிரி பொங்கல் டைமில் தீவுத்திடலில் பொருட்காட்சி நடந்தது அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் இறங்கினீங்கன்னா பொருட்காட்சிக்கு நீங்கள் தாராளமாக போக முடியும். அடுத்து வர இடங்கள் சொல்லிக்கிறமான இடங்கள் கிடையாது. ஹைகோர்ட்லாம் வருது. ஸோ ஹைகோர்ட்லாம் பிளேஸ் டு விசிட் அப்படின்னு சொல்ல முடியாது. பட் வெளியூர்லேருந்து நம்ம சென்னைக்கு முதல் முறையாக வர்றவங்க சென்னையில் இதெல்லாம் இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம். அவங்களுக்கு புதுசாகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். இந்த பஸ் செக்ரட்டரியேட்டுக்கு வரும்போது நான் தீவுத்திடலில் இறங்கி அங்கே 2-3 ஹார்ஸ் அங்கே நடக்கிற பொருட்காட்சியை பார்த்துட்டு நைட்டு ஒரு 8-9 o'clock மாதிரி மறுபடியும் இதே பஸ்ஸில் ஏறி இதே பஸ் அப்படின்னா இதே மாதிரி இன்னொரு உலா பஸ்ஸில் ஏறி நான் சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனில் வந்து இறங்கிட்டேன். இந்த பஸ்ஸில் ட்ராவல் பண்ணதுக்கப்புறம் என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் என்னவாக இருக்குது அப்படின்னா நிச்சயமாக இது நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயமாக தான் இருக்க போகுது. ஏன்னா 50 ரூபாய் கொடுத்தா எவ்வளோ இடத்துக்கு போகலாம் அப்படின்னும் போது நிறைய பேர் இந்த பஸ் சர்வீஸை யூஸ் பண்ணுவாங்க. இந்த பஸ்ஸு சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து கிளம்பும்போது பஸ்ஸு ரொம்பவே காலியாக இருந்தது. நிஜமாகவே உலா போகிற ஒரு ஃபீல் தான் இருந்தது. அடுத்த ஸ்டாப் நம்மளுடைய ஆஃபீஸ் ஸ்டாப்பு, அடுத்து நம்ம இறங்கணும் அப்படின்ற எந்த டென்ஷனுமே இல்லாமல் ரொம்பவே ரிலாக்ஸ்டாகவும் ஜாலியாக போயிட்டு இருந்தோம். போக போக பார்த்தா இது உலா பஸ்ஸா இல்லை ரெகுலர் எம்டிசி பஸ்ஸா அப்படின்ற கன்ஃபியூஷன் எனக்கு இறங்கும் போது ஏற்பட்டுச்சு. என்னுடைய தனிப்பட்ட கருத்து என்னவாக இருந்தாலும் சரி, நிச்சயமாக இந்த உலா அப்படின்றது நிறைய பேருக்கு யூஸ் ஆக போது சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். இதே மாதிரி நம்ம சேனலில் இருந்து நிறைய தகவல்களுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.